என்னப்பா, நானும் அப்பயே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கியே, யார் நீ? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் யாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? எங்கே நான் யாருன்னு சொல்லு பார்ப்போம். சொல்லட்டுமா? சொல்கிறேன். உங்கள் பேர் முருகன், உங்கள் அப்பா பேர் பரமசிவம், உங்களுக்கு ஒரு அக்கா ரஞ்சிதம், ஒரு தங்கச்சி மரகதம், உங்களுக்கு 2 பிள்ளைகள், அதுவும் 2 பொட்டை பிள்ளைகள். ஒருத்தி பேர் ராகினி, இன்னொருத்தி பேர் ரோஹிணி. அவளுக்கு 2 பேரும், ஒருத்தி +2 படிக்கா, ஒருத்தி காலேஜில் படிக்கா. உங்களுக்கு 5 கோட்டை ரெப்பாடு இருக்குது, சொந்த கார் இருக்குது, மச்சி வீடு இருக்குது. இன்னும் என்ன வேணும் சொல்லுங்கள். என்னையா நீ என் ஜாதகத்தை சொல்லிகிட்டு இருக்க? யார் நீ? நான் யாருன்னு தான் உங்களை சொல்கிறேன். அலங்காத்தால் ஒரு லூசுக்கிட்டே நான் மாட்டிக்கிட்டேன். ஐயோ, ஓடிட வேண்டியதான் இந்த இடத்த விட்டு. எங்கே போனாலும் விட மாட்டேன், நிழல் மாதிரி பின்னாடியே வருவேன். இந்த வயசுலேயும் நல்லா ஓடுறீங்களே, அங்கே பிடிச்ச ஓட்டம் அங்கே வந்தால் நிப்பாட்டுதிய. நான் நல்லா ஓடுறது இருக்கட்டும், நீ எப்பப்பா இங்கே வந்த எனக்கு முன்னாடி? மின்னல் போல வந்துட்டேன், போதுமா? உனக்கு என்னதான் ஐயா வேணும்? மாமாவன் பொண்ண கொடு. என்னய்யா திடீர்னு முறலாம் செப்ப ஆரம்பிச்சிட்ட? என்ன சொன்னீங்க? முரசப்ப ஆரம்பிச்சிட்டேன் நான். ஆமாம், முரசப்ப ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் யார் தெரியுமா எனக்கு? தாய் மாமா. என்னது தாய் மாமனா? என்னையா சொல்லுத? உங்கள் தங்கச்சி மரகதத்தோட ஒரே மகன் ரவிக்குமார். எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டா தெரியுமா? ஒரு முடிச்ச போட்டு விட்டா. எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏகப்பட்ட சொத்து, அதெல்லாம் எனக்கு வரணும்னா நான் உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டணுமா? அப்போ தான் அந்த சொத்து பூரா எனக்கு வருமா? எப்படி எங்கள் அம்மா போட்ட முடிச்சு? என்னது, நீ என் தங்கச்சி மரகதத்தோட மகனா? என் தங்கச்சி மரகதம் என்ன மறக்கவே இல்லையா? எப்படியா மறப்பானா? அவளை மறந்தாலும் அவள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணான்னு சொன்னோட தான் வீட்டில் சேர்க்காம வெளியே விரட்டி விட்டேன். ஆனால் பாரு என் தங்கச்சி மனசை, என் பொண்ணு காலத்தில் நீ தாலி கட்டினா தான் உனக்கு சொத்தை தருவேன் இருக்கா. என் தங்கச்சி ஒரிஜினல் தங்கம் ஐயா, ஒரிஜினல் தங்கம். வெல்கம் அத்தான், ஐ எம் ரோகிணி. எஸ், I am Ragini. எஸ். அத்தை போட்டிருந்த கண்டிஷன்லாம் கேட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஆனால் நாங்கள் ஒரு கண்டிஷன் போட போகிறோம், அது தெரியுமா உங்களுக்கு? என்ன கண்டிஷன்டா? நாங்கள் அக்கா தங்கச்சி இது வரைக்கும் பிரிஞ்சதே இல்லை. ஓகே. அதனால் நாங்கள் கல்யாணம் பண்ணால் ஒரே மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணுவோம். ஐ மீன் உங்களை தான் நாங்கள் 2 பேரும் கட்டிக்கிடுவோம். அப்போ தான் நாங்கள் பிரியாமல் இருக்க முடியும். நல்ல கண்டிஷனுமா நீங்கள் போடுற கண்டிஷனு. எனக்கு நோ அப்ஜெக்ஷன். ஒரே கல்ல 2 மாங்காய். இனி இந்த பேட்டு என் கையிலே தான் இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம். அப்படின்னா தான் உங்கள் 2 பேரையும் சமாளிக்க முடியும். சிஸ்டர், யூ டோன்ட் வரி, நாம் போடுற பாலில் அத்தான் பேட்டை போட்டு ஓடிடுவார். நீ வேணான்னு பார். ஆமாடி, நீ சொன்னது தான் நடக்க போகுது. நாமளும் பார்க்க தான் போகிறோம். பார்ப்போம் டியர் ராசாத்தி.